இன்றைக்கி ப்ளீட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட். நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக வரும். அதுக்காக தான் மினிமம் 3 டைம்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 28 இன்ச்சஸ் அப்படின்னா இன்ட்டு 3, அதாவது 3 மடங்கு நான் ஃபேப்ரிக் எடுக்கும்போது 84 இன்ச்சஸ் வந்து எனக்கு வருது. அப்போது எனக்கு வந்து தேவைப்படுற ஃபேப்ரிக் வந்து 84 இன்ச்சஸ். இன்கேஸ் நான் வந்து 4 மடங்கு எடுக்கும்போது 112 இன்ச்சஸ் வந்துட்டு எனக்கு ஃபேப்ரிக் தேவைப்படும். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. இது வந்து ஃபேப்ரிக் எவ்வளோ நமக்கு ஃபேப்ரிக் தேவைப்படுங்கிறதுக்கான கேல்குலேஷன். இப்போ வந்து ப்ளீட்டோட சைஸ் வந்து எனக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சஸ் 1.25 2 இன்ச்சஸ் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளீட்ஸ் வேணுமோ சைஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை ப்ளீட் சைஸ். இப்போது இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 28 இன்ச்சஸ் வேஸ்ட் ரவுண்டுக்குள்ளே 1.5 இன்ச்சஸில் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ 28 இன்ச்சஸ் டிவைடட் பை 1.5 போடும்போது நமக்கு 18.6 வருது. இதை நம்ம ரவுண்டாக 19 பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்துட்டு ப்ளீட்ஸோட இன்டேக் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ ப்ளீட்டோட இன்டேக் நமக்கு தெரியறதுக்கு அதுக்கும் தனியாக நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா டோட்டல் ஃபேப்ரிக் மைனஸ் வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ஓகேங்களா? இப்போது என்னோடய டோட்டல் ஃபேப்ரிக் வந்துட்டு 84 இன்ச்சஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். 3 மடங்கு இருக்கிறத 84 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் வந்து 28 அதை நான் எடுத்துக்கிறேன். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க 19 எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 84 மைனஸ் 28 பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 56 கிடைக்குது. டிவைடட் பை 19 பண்ணும்போது 2.9 இன்ச்சஸ் கிடைக்குது. அதை வந்து ரவுண்டாக 3 ஆக்கிக்கலாம். ஸோ என்னோடய ப்ளீட் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ். ஸோ என்னோடய ப்ளீட்டோட சைஸு 1 இன்ச்சஸ் நான் மேலே ப்ளீட் வைக்கிறேன். அதோட இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளீட்டோட சைஸையும் ப்ளீட்டோட இன்டேக் சைஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.